மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. பேராச மருமகள் மேஜிக் ஹேர் கிளிப். ஒரு நாள் மங்கம்மா கிட்ட அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட் ரங்கம்மா வராங்க. அவங்கள பார்த்த மங்கம்மா, அடியே ரங்கம்மா, எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து, எப்படி இருக்கடி, நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், வா வந்து உக்காரு. வேற என்னடி விசேஷம், உன் பொண்ணு எப்படி இருக்கா? விசேஷம்னா வேற என்னடி சொல்லுவேன், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளுக்கு இருக்கிற பாதி முடிக்கு யாருமே கல்யாணம் பண்றதுக்காக முன் வரதில்ல. என்ன பண்றதோ, அவளுக்கு எப்படிதான் நான் கல்யாணம் பண்ணணுமோ எதுவுமே புரியல இன்னும் சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அத கேட்ட மங்கம்மா ரங்கம்மாவை சமாதானப்படுத்திக்கிட்டே, சும்மாரி சும்மாரு, சொல்ல போனா ரோட்டு மேல முள்ளு இருக்காதா, வாழ்க்கைனா கஷ்டங்கள் இருக்காதா, அது எல்லாமே கடந்துதான் போகணும் இன்னும் சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு ரங்கம்மா கவலைப்பட்டுக்கிட்டே, என்ன கஷ்டமோ என்னமோடி, ஒவ்வொரு தடவை தோணும் என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்காமலே நான் கண்ண மூடிடுவனோன்னு இன்னும் சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மங்கம்மா, அட சும்மாரி, இது என்ன பேச்சு இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு, அவ்வளவு பெரிய பேச்செல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க சொல்லு, நீ இரு நான் இப்பயே வரேன் இன்னும் சொல்லி அவங்க ரூம்குள்ள போறாங்க. போய் அவங்க பழைய ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருந்து மேஜிக் ஹேர் கிளிப் எடுத்துட்டு வராங்க. அத ரங்கம்மாவுக்கு காமிச்சு, இந்தா இது மேஜிக் ஹேர் கிளிப்பு, இந்தா இத வச்சுக்கிட்டா உன் பொண்ணோட முடி அடர்த்தியா தெரியும். போக இந்த மேஜிக் ஹேர் கிளிப்பால உனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல அவளுக்கு போட்டு விடலாம். இன்னும் அந்த ஹேர் கிளிப்ப குடுக்குறாங்க. அத பார்த்து ரங்கம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மங்கம்மா கிட்ட, மங்கா, உன் நன்மையை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்டி, தேங்க்ஸ் டி. அட சுமாரி சுமாரி, ஏதோ வெளியாளுக்கு சொல்ற மாதிரி எனக்கு சொல்லிட்டு இருக்க. அத கேட்ட ரங்கம்மா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுறாங்க. சூர்யா, நாளைக்கு என் பொண்ணை பார்க்க வரப்போ நீ கண்டிப்பா அங்க இருக்கணும். நீ இருந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்டி. நான் இல்லாம உன் பொண்ணை பார்க்க வந்துருவாங்களாடி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கண்டிப்பா அங்க இருப்பேன் இன்னும் சொல்றாங்க. அதுக்கு ரங்கம்மா, சரி தேங்க்ஸ் டி, வேலையானதுமே இந்த மேஜிக் ஹேர் கிளிப் எடுத்துட்டு வந்து உனக்கு தந்துடுறேன். அட நான் இப்ப ஏதாச்சும் கேட்டனா என்ன, உனக்கு எப்ப இத வச்சு வேலை முடியுதோ அப்பதான், சரியா? சரி சரி, நான் இன்னும் இருக்க, மறுபடியும் வரேன். என் பொண்ணை பார்க்க வரப்போ நீ வராம மறந்துடாத இன்னும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போதான் அவங்களுக்கு கங்கம்மா தெரியுறாங்க. கங்கம்மாவை பார்த்த ரங்கம்மா, எப்படி இருக்க செந்து, நல்லா இருக்கியாமா இன்னும் பாசமா கேக்குறாங்க. அத கேட்ட கங்கம்மா மனசுக்குள்ள, அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ்ல என்கிட்ட நல்லா பேசுறது இந்த ரங்கம்மா ஆண்டி மட்டும்தான், ரொம்ப நல்லவங்க இன்னும் நினைச்சுக்கிட்டு, நல்லா இருக்க ஆண்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நாளைக்கு என் பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, நீயும் அத்தையோட வா, சரியா? ஓ அப்படியே ஆண்டி, கண்டிப்பா வரேன் இன்னும் சொல்றாங்க. அப்படி ரங்கம்மா அந்த மேஜிக் ஹேர் கிளிப்பை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அடுத்த நாள் மங்கம்மாவும் கங்கம்மாவும் ரெண்டு பேரும் ரங்கம்மா வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. கங்கம்மா ரெடி ஆகுறத பார்த்த மங்கம்மா கங்கா கிட்ட, நீ எங்க? நீங்க எங்கேயோ, நானும் அங்கதான், போங்க. அடியே அடியே, கூப்பிடாத ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக கூடாதுடி. கூப்பிடாத ஃபங்க்ஷனுக்கு யார் போறாங்க அத்தை? ரங்கம்மாண்டி என்னையும் கூப்பிட்டாங்க, அதான் வர. உங்களுக்கு என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமா? கல்யாணத்துக்கு போகும்போது பூனைக்குட்டியை எடுத்துட்டு போற மாதிரி இருக்குண்டி உன்னை கூட்டு போனா. எங்க அத்தைக்கு கிண்டல் ரொம்ப அதிகம் தான் இன்னும் மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ மங்கம்மா, என்னடி ஏதோ நசிங்கிட்டு இருக்க, என்ன கதை? ஒண்ணும் இல்ல அத்தை, வாங்க போலாம் இன்னும் சொல்றாங்க. அதுல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரங்கம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க யாரு வேலையில அவங்க பிஸியா இருக்காங்க. ரங்கம்மா தா பொண்ணுக்கு மேஜிக் ஹேர் கிளிப்பை வச்சுட்டு நல்ல நல்ல ஹேர் ஸ்டைல் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அத பார்த்த ரங்கம்மா பொண்ணு, அம்மா இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குமா, இதே வச்சுக்கிறேன்னு. சரிம்மா, உன் இஷ்டம். உண்மையிலேயே மங்கம்மா ஆண்டி சொன்ன மாதிரி இந்த ஹேர் கிளிப்பை வச்சு உனக்கு பார்த்தா உன் முடி ரொம்ப அடர்த்தியா அழகா தெரியுது. போக எந்த ஹேர் ஸ்டைல் வேணும்னா அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாம் இன்னும் சொல்றாங்க. அதுக்கு ரங்கம்மா பொண்ணு, உண்மையிலேயே மங்கம்மா ஆண்டி ரொம்ப நல்லவங்கல்லம்மா. சரி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த கிளிப்பை போட்டுக்கிறேன் இன்னும் சொல்றாங்க. அதுக்கு ரங்கம்மாவும் சரின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துமே டோர் பின்னாடி இருந்து கங்கம்மா பாக்குறாங்க. தான் மனசுக்குள்ள, அப்படின்னா அத்தை உங்களுக்கு மேஜிக் ஹேர் கிளிப் கொடுத்திருக்காங்களா?
இருந்தாலும் இந்த கிறுக்குங்க இதை வச்சு என்ன பண்ண போறாங்க? அதே என்கிட்ட இருந்தா செம காசு வசூல் பண்ணலாம். எப்படியாச்சும் அந்த மேஜிக் ஹேர் கிளிப்பை ஆட்டிய போடணும் இன்னும் நினைச்சு மெதுவா அந்த மேஜிக் ஹேர் கிளிப்பை எடுத்துக்கிட்டு அந்த பிளேஸ்ல சேம் அதே மாதிரி நார்மல் கிளிப் வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ரங்கம்மா மக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வராங்க. வந்து அது மேஜிக் ஹேர் கிளிப் தான் நினைச்சு அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா அது முன்ன மாதிரி வேலை செய்யாது இருக்கிறதுனால அது மேஜிக் ஹேர் கிளிப் இல்ல. இன்னும் அவங்களுக்கு புரியுது. உடனே ரங்கம்மாவை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. அத கேட்ட ரங்கம்மா, ஐயோ என்னது இது, சடனா அந்த மேஜிக் ஹேர் கிளிப் மாயமா போறது என்னது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்ச நேரத்துல வர போறாங்க. இப்ப அவங்க உன்னை இப்படி பார்த்தாங்கன்னா வேற எங்க கல்யாணம் நடக்க போகுது, ஐயோ இன்னும் சொல்லி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அத பார்த்த கங்கம்மாவுக்கு பாவமா தோணுது. தான் மனசுக்குள்ள, பாவம் ஆண்டி ரொம்ப கவலைப்படுறாங்க. உண்மையா சொல்ல போனோம்னா இவங்க மட்டும் தான் என் கூட நல்லா பேசுறாங்க. அப்படிப்பட்ட ஆண்டி கவலைப்பட்டுட்டு இருக்கும் போது என்னால பார்க்க முடியல இன்னும் நினைச்சு ரங்கம்மா கிட்ட போய், அட என்னாச்சு ஆண்டி, எதுக்கு அவ்வளவு கவலைப்படுறீங்க? உங்க அத்தை கொடுத்த மேஜிக் ஹேர் கிளிப் போச்சுமா. இப்ப என்ன பண்ணுமோ ஒண்ணுமே புரியல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஆண்டி, என்கிட்ட அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு இன்னும் சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற மேஜிக் ஹேர் கிளிப் எடுத்து போடுறாங்க. அதனால ரங்கம்மா மகளோட முடி அடர்த்தியா தெரியுது. அப்படி அவங்களுக்கு மறுபடியும் நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணி கங்கம்மா அவங்கள ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்றாங்க. அத பார்த்த ரங்கம்மா, தேங்க்ஸ் அம்மா, தேவதை மாதிரி வந்து அவ வாழ்க்கைய காப்பாத்திட்ட என்ன சொல்றாங்க. சும்மா இருங்க ஆண்டி, என் தங்கச்சிக்காக நான் அவளை மட்டும் பண்ண மாட்டேனா என்ன? அப்போதான் அங்க மங்கம்மா வராங்க. அப்ப ரங்கம்மா மங்கம்மாவுக்கு நடந்தது எல்லாத்துமே சொல்றாங்க. யா மருமக அடுத்தவங்க நன்மைக்காக பண்ணுவாளா? இது ஏதோ சரியில்லையே. இவ அடுத்தவங்களுக்கு கெடுதல் தவிர உதவி பண்ற டைப் கிடையாது. முதல்ல என்னாச்சுன்னு தெரிஞ்சுப்போம் இன்னும் நினைச்சுக்கிட்டு தான் மேஜிக்கால என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப மனசுக்குள்ள, அது கதை, முதல்ல ஆட்டிய போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு உதவி பண்ணாளா? அடடே, என் மருமக கிட்ட இந்த மாதிரி கருணை குணமும் இருக்கே, ஆட்டாட்டம் இன்னும் மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் மங்கம்மா தோட்டத்துல இருக்கிற செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க. அப்போதான் அங்க சின்ன வயசு தோழி ஜானகம்மா வராங்க. அவங்கள பார்த்த மங்கம்மா ரொம்ப சந்தோஷமா, அடியே ஜானகி, எப்படி இருக்கடி? எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து? வா வா, வீட்டுக்குள்ள போய் உக்காந்து பேசலாம் சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. அவங்க கிட்ட, இப்ப சொல்லுடி, எப்படி இருக்க, என்ன கதை? நான் நல்லாதான் இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நான் நல்லாதான் இருக்க, விடு. அட, உனக்கு டீ போடவே மறந்துட்டேன், இரு இப்போவே டீ போட்டுட்டு வரேன் இன்னும் சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போய் சுட சுட டீ போட்டுட்டு அதை எடுத்துட்டு வந்து ஜானகம்மாக்கு கொடுக்கறாங்க. அத பார்த்த ஜானகம்மா, நீ சுத்தமா மாறலடி, அப்ப எப்படி இருக்கியோ இப்பயும் அப்படிதான் இருக்க. அவ்வளோ துருத்துருன்னு சிரிச்சிட்டு சிரிப்பு காமிச்சிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. இன்னும் மங்கம்மாவை புகழ்ந்துட்டு இருந்தாங்க. சரி சரி, என்ன புகழ்ந்தது போதும், உன்னை பத்தி சொல்லு. உன் பொண்ணு எப்படி இருக்கா? உண்மைய சொல்லணும்னா அவளை பத்தி சொல்லணும்னு தான் வந்தேன். அவளுக்கு ஒரு நல்ல கல்யாண சம்பந்தம் வந்திருக்கு. அடுத்த மாசமே அவளோட கல்யாணம் இன்னும் சொல்றாங்க. அத கேட்ட மங்கம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜானகம்மா கிட்ட, என்னடி இவ்ளோ நல்ல வார்த்தையை இப்பயா சொல்லுவ? இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து எல்லா வேலையும் பாக்குறேன் இன்னும் சொல்றாங்க. அதுக்கு ஜானகம்மா, அப்படி எப்படி நடக்கும்? கல்யாணத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே நீ வர, இல்லனா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நான் சும்மா இருந்தாலும் என் பொண்ணு சும்மா இருக்க மாட்டா, தெரியுமில்ல அவ கதை இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மங்கம்மா, சரி சரிடி, ஆமா அந்த பையில என்ன இருக்கு? ஒண்ணு இல்லடி, கல்யாண சாமானு தான் இன்னும் சொல்றாங்க. அதுக்கு மங்கம்மா, என்னது கல்யாண சாமானா? அதுவா? எது எனக்கு காமி. இருந்தாலும் எனக்கு காமிக்கு என்ன உனக்கு? ஏன் அவ்வளோ யோசிக்கிற? காமி. அட அது ஒண்ணு இல்லடி, பாரு உன்னை விட அதிகமா இன்னும் காமிக்கிறாங்க. அதுல கல்யாண பொண்ணுக்காக எடுத்துட்டு வந்த போலி நகை இருக்கும். அத பார்த்த மங்கம்மா, என்னதுடி இது, யாருக்குடி இந்த போலி நகை? அது அது கல்யாண பொண்ணுக்கு தாண்டி இன்னும் சொல்றாங்க. அத கேட்ட மங்கம்மா, என்னதடி இது, பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன உனக்கு? பொண்ணு கல்யாணத்துக்கு போலி நகைய போடுவியா? என்ன கேட்டா என் நகைய அவளுக்கு கொடுக்க மாட்டேனா என்ன? அப்படிலாம் இல்லடி,
கல்யாண செலவுக்கு காசு இல்லாம கடன் கொடுக்கறவங்களும் இல்லாம இருக்கிற நகைலாம் விற்க வேண்டியதா போச்சு. வேற வழி இல்லாம அவளுக்காக இந்த போலி நகைய வாங்கிட்டு வந்தேன் இன்னும் சொல்றாங்க. அதை கேட்ட மங்கம்மாவுக்கு கோவம் வந்து, அவங்க யார்கிட்டயோ கடன் கேட்க வாய் மட்டும் வந்திருக்கு, என்கிட்ட காசு கேட்க உனக்கு வாய் வரலையாடி? ஏன் நான் தரமாட்டேன்னு நினைச்சிட்டியா? இன்னும் கோவமா சொன்னாங்க. அதை கேட்ட ஜானகம்மா மங்கம்மா கிட்ட, நீ கொடுக்க மாட்டேன்னு இல்ல, உன்னை கேட்டு மறுபடியும் உன்னை தொந்தரவு பண்ண பிடிக்காததா? இதுல என்ன தொந்தரவுடி இருக்கு? அதே என் பொண்ணா இருந்தா நான் வைக்க மாட்டேனா என்ன? உன் பொண்ணு உன்கிட்டய விட என்கிட்ட தான் நிறைய நாள் வளர்ந்தா. அப்படியேப்பட்டது அவளுக்கு கஷ்டம் வந்தா எனக்கு சொல்ல மாட்டியா? நீ இதுக்கு முன்னாடியே எனக்காக நிறைய பண்ணிருக்கடி. எங்களது கீழ் ஜாதின்னு ஜனங்க எங்க கூட இருக்கிறதுக்கே யோசிப்பாங்க. ஆனா நீ என்ன கூப்பிட்டு வச்சு பேசுவ. உன் கையால டீ போட்டு கொடுத்துருக்க. நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது எங்களை காப்பாத்துன. என் பொண்ண உன் பொண்ணா வளர்த்த. அப்படியேப்பட்டது இதெல்லாம் உன்கிட்ட சொல்லி மறுபடியும் உன்கிட்ட உதவி கேக்குறது எனக்கு பிடிக்கல. தவற நினைச்சுக்காத மங்கா என்ன சொல்றாங்க. அதை கேட்ட மங்கம்மா, அடியே, நான் மக்களோட ஜாதிங்களை பார்க்க மாட்டேன், அவங்களோட நல்ல மனசாதான் பாப்பேன். அது உனக்கு தெரியும். அதுல உன்னோட மனசு ரொம்ப நல்லது. அதான் உங்ககிட்ட நட்புல இருந்தேன். சரி விடு. எது ஒரு முறை அந்த நகைய காமி. அதனால ஜானகம்மா அந்த போலி நகையை எடுத்து மங்கம்மாவுக்கு காமிக்கிறாங்க. அப்போ மங்கம்மா தான் மனசுல இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, பாவம் ஜானகி எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் என்னோட உதவி வாங்க மாட்டேங்கிறா. ஆனா இவளுக்கு எப்படியாச்சும் நானு உதவி பண்ணியே ஆகணும் இன்னும் நினைச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஜானகம்மா கிட்ட, அட சரியா தெரியலடி, என் கண்ணாடிய மறந்துட்டேன். சரி நீங்க உட்காரு, நான் போய் என் கண்ணாடி எடுத்துட்டு வந்துக்கிறேன் இன்னும் சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு அந்த போலி நகையை எடுத்துட்டு போறாங்க. அதே நேரத்துல அங்க கங்கம்மா வராங்க. மங்கம்மா போலி நகைய தான் ரூம்குள்ள எடுத்துட்டு போறத பார்த்து மனசுக்குள்ள, என்னது அத்தை அந்த போலி நகைய அவங்க ரூம்குள்ள எடுத்துட்டு போய் அப்படி என்னதான் பண்றாங்க? இன்னும் ஜன்னல் வழியா தொங்கி பாக்குறாங்க. மங்கம்மா அவங்களோட பழைய ட்ரங்க் பாக்ஸ்ல இருந்து மேஜிக் ஜாக்கெட்டை எடுத்து போட்டுக்கிறாங்க. அத போட்டுக்கிட்டு அந்த போலி நகைய புடிச்சுக்கிறாங்க. அதுல அந்த போலி நகை எல்லாமே தங்கமா மாறிடுது. அத பார்த்து கங்கம்மா ஷாக் ஆகி தான் மனசுக்குள்ள, ஓஹோ அது அப்படின்னா இது மேஜிக் ஜாக்கெட்டு, இத போட்டுக்கிட்டு எதை தொட்டாலும் அது தங்கமா மாறிடுமா? இந்த ஜாக்கெட் மட்டும் என்கிட்ட இருந்தா செம்மையா காசு சம்பாதிக்கலாம், நான் தொட்டதெல்லாம் தங்கமாயிரும் இன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. போலி நகைய தங்கமா மாத்தினதுக்கு அப்புறமா மங்கம்மா தன்னோட மேஜிக் ஜாக்கெட்டை மறுபடியும் இரும்பு பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க. போய் ஜானகி கிட்ட அந்த நகைய காமிச்சு, அடியே ஜானகி, நீ சரியா பாக்கலடி, இது தங்க நகைதான், போலி நகை கிடையாது என்ன சொல்றாங்க. அத கேட்ட ஜானகி ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாமே மங்கம்மா வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டு மங்கம்மாவை கெட்டியா ஹக் பண்ணிக்கிட்டு, அம்மாவா இருந்தாலும் கேட்டாதான் சாப்பாடு போடுவாங்கடி, ஆனா நீ எனக்கு கேட்காமலே இவ்ளோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்கடி என்ன சொல்லி அழுகுறாங்க. அத பார்த்த மங்கம்மா, அட சும்மா இரு, இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு என்ன அவ்வளோ புகழணுமா சொல்லு என்ன சொல்லி ஜானகம்மாவை சமாதானப்படுத்துறாங்க. அப்படி அவங்க கொஞ்ச நேரம் பேசி பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜானகம்மா அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. மங்கம்மாவும் வேலை விஷயமா வெளியே போறாங்க. அப்போ கங்கம்மா மெதுவா போய் அந்த பழைய ட்ரங்க் பாக்ஸ்ல இருந்து அந்த மேஜிக் ஜாக்கெட்டை எடுத்து போட்டுக்கிறாங்க. அத போட்டுக்கிட்டு தான் மனசுக்குள்ள, இப்ப பாரு இந்த மேஜிக் ஜாக்கெட்டை வச்சு ஒரே நாள்ல எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு. எதை தொடலாம்? அப்பா, இந்த குட்டி குட்டி பொருட்கள் எல்லாம் தொடறதுக்கு பதிலா ஏதாச்சும் பெருசா தொடணும், அப்போ நிறைய காசு ஒரே முறை வரும் இன்னும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. தான் மனசுக்குள்ள, இனி அதை இதை எதுக்கு தொடணும், ஒரு தடவையா ஒரு பெரிய மலைய தொட்டா போச்சு, அதுல ஃபுல் காசு சம்பாதிக்கலாம். இத்தனைக்கும் இந்த ஜாக்கெட்டை போட்டா நம்ம எப்படி இருக்கணும் பார்க்கவே இல்லையே, ஒரு முறை போய் கண்ணாடியில பாப்போம் என்ன நினைச்சு அவங்களுக்கு அவங்களே போயிட்டு அந்த கண்ணாடியில பாக்குறாங்க. எவ்வளவு அழகா இருக்க, உன் முன்னாடி எந்த சினிமா ஹீரோயினும் வேலைக்கு ஆகாதடி கங்கா என்ன நினைச்சு அவங்க கையாலேயே அவங்களோட கண்ணத்தை தொடுறாங்க. அதுல கங்கம்மா அப்படியே தங்க சிலையா மாறுறாங்க. அத பார்த்து கங்கம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டே, ஐயோ இந்த ஜாக்கெட்டை போட்டுட்டு எதை தொட்டாலும் தங்கமா மாறிடும்ல
ஆர்வ கோளாறுல இந்த விஷயத்த மறந்துட்டேன். என்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் அங்க மங்கம்மா வராங்க. அடியே என் தங்க மருமகளே, இப்ப பூரா தங்கமா மாறிட்டியா? அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, என்ன காப்பாத்துங்க அத்தை. என்ன சாதாரண மனுஷனா மாத்துங்க அத்தை ப்ளீஸ். நீ சாதாரண ஆளா மாறி மறுபடியும் என் மேஜிக் பொருட்களை எடுத்து அதுல எல்லாத்தையுமே சொதப்பி மறுபடியும் நான் உன்னை காப்பாத்தி இதெல்லாம் எதுக்கு சொல்லு? அதேதோ நீ இப்படியே சில மாதிரி இருந்தீனா அப்புறம் நீ என்னோட மேஜிக் பொருளை தொடமாட்ட, எந்த பேராசிக்கும் போக மாட்ட. அத்தை அப்படி சொல்லாதீங்க அத்தை ப்ளீஸ் அத்தை ப்ளீஸ் அத்தை, என்ன காப்பாத்துங்க அத்தை ப்ளீஸ். சரிடி, அப்படின்னா கீழே விழுந்து என் காலை பிடிச்சிக்கோ, கண்டிப்பா காப்பாத்துறேன். அத்தை உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல, நான் தான் சில மாதிரி மாறிட்டேன்னு, என்னால எப்படி குனிய முடியும்? ப்ளீஸ் அத்தை, நகர முடியல, காப்பாத்துங்க அத்தை. வேணும்னா என்ன சராசரி மனுஷனா மாத்துங்க, அப்போ எத்தனை நாள் வேணும்னாலும் அத்தனை நாள் உங்க காலை பிடிச்சி கெஞ்சுறேன். என்ன சொல்றாங்க? வேற வழி இல்லாம மங்கம்மா தான் பவரால கங்கம்மாவை சராசரி மனுஷனா மாத்துறாங்க. சாதாரணமா மாறின கங்கா, அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, இது மங்கம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க.